எக்கால சத்தம் பேன் ஊதுனா எல்லார் காதுலயும் கேட்கணும். ஏன் நம்ம காதுல மட்டும் கேட்குதுன்னா, அந்த எக்காலம் என்பது என்ன தெரியுமா? அது உங்களுக்கு விளங்குகிற சத்தம். அப்ப உங்களுக்கு விளங்குகிற அந்த எக்கால சத்தம் என்ன? உங்களை இந்த உலகத்துல வாழும்போது நடத்துச்சு அந்த சத்தம் தான் உங்க காதுல எழுப்பப்பட போகிறது. எத்தனை பூமியில அந்த சத்தமே கேட்டு பழகாதவங்களுக்கு அந்த சத்தத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? புரிஞ்சா? இப்ப போன்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு ஆள் போன் அடிக்குது, எனக்கு தெரியுதா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? உன்னைய தெரியாது, என்னை கண்டுபிடிங்க, என் குரல்ல தெரியல. ஏன் அந்த குரலை நம்ம இதுவரை கேட்டதுல? உங்களுக்கு ஆண்டவருடைய வருகையின் சத்தம் கேட்கணும்னா பூமியில அவர் சத்தத்தை கேட்டு பழகணும். பூமியில ஒரு தடவை கூட அவர் சத்தத்தை கேட்காதவங்க, டெய்லி அவர் சத்தத்துக்கு கேட்டு பழகாதவங்க, அனுதினம் அவருடைய சத்தத்தை கேட்டு இந்த எலியாவை போல அங்கும் இங்கும் இங்கும் ஆண்டுடைய சத்தத்தை கேட்டு ஓடாதவங்க ஒருபோதும் வருகைக்கு போக முடியாது. பகல் கனவு தான் காண முடியும், வருகைக்கு போக முடியாது. அதிகாலையில உங்களை தட்டி எழுப்புற சத்தம் கேட்கணும். நீங்க பைபிள் படிக்கும் போது அவருடைய சத்தம் கேட்கணும். இங்க செய்தி கொடுத்து கொண்டிருந்தாலும் உங்களோடு கர்த்தர் பிரத்யட்சமாய் பேசணும். இந்த சத்தத்தை கேட்டு 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 நீங்க பழகினா தான் ஒரு நாள் வானத்திலிருந்து சத்தம் வரும், மகனே எழுந்திருன்னு சொல்லும்போது கல்லறை திறக்கப்படும், நீங்கள் உயிரோடு கூட எழுந்திருக்கு.